ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நாட்டு சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மால்புவா ஸ்வீட்டு தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மால்புவா ரவையில், மைதாவில், பன்னீரில், கோவாலெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பன்னீரையும் மைதாவையும் வச்சு இந்த மால்புவா செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசனும் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிப்போம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த மால்புவாவை செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த மால்புவா பண்ணுறதுக்கு நான் பன்னீர் 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் பண்ண பன்னீராக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின பன்னீராக இருந்தாலும் சரி தாங்க. ஆனால் கடையில் வாங்குகிற பன்னீர் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா உதிரியாக ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை உதிரியாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதோட நான் 1 கப் அளவு நான் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா மாவும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆட்டா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதையும் இதோட சேர்த்துடலாம். இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் பால் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பன்னீர் அரைக்கும் போது 1 கப் அளவு சேர்த்துக்கிறோம். ஆக மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட 2.5 கப் அளவு பால் சேர்த்துக்கிறோம். இந்த 2.5 கப் பாலே இந்த பேட்டர் ரெடி ஆகிறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ பாலை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த பேட்டரை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஸ்பூனோ இல்லை விஸ்கியோ எடுத்து நல்லா ஸ்மூத்தான பேட்டராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மால்புவா பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. நம்ம பால் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம், தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கடாய் எடுத்து நான் 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பு நம்ம மால்புவா ஊறி வர்றதுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. அதனால் இன்னும் கூட ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா நம்ம சுகரும் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கலாங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நான் ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே சுகர் சிரப்பை கீழே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்ச சுகர் சிரப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால அந்த மால்புவா சாப்பிடும்போது நல்ல வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயில் மால்புவா பேட்டர் நம்ம ஊற்றி பொரித்து எடுக்க ஆரம்பிக்கலாங்க. நான் இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் சின்ன குழிக்கரண்டியில் இப்போ நம்ம மால்புவா மாவை மெதுவாக எண்ணெயில் விடுங்க. அப்போ தான் இது நல்லா படர்ந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் பிரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமே நல்லா பிரட்டி போட்டுக்கலாங்க. நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சு இந்த மால்புவா பொரித்து எடுக்கலாம். இந்த மால்புவாவும் சீக்கிரமாக வெந்துருங்க. இப்போ 2 பக்கமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மால்புவாவை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்த மால்புவாவை ஒரு கரண்டியில் வச்சுட்டு இன்னொரு கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எக்ஸஸாக ஆயிலெலாம் நல்லா வடியும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம சூடோடு இருக்கிற சுகர் சிரப்பில் இதை நம்ம போட்டுடலாங்க. நம்ம சுகர் சிரப்பில் இந்த மால்புவாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை இது நல்லா உறிஞ்சிக்கிறங்க. இப்போ 2 பக்கமே இதை நல்லா சுகர் சிரப்பில் முக்கி எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வச்சுட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த மால்புவா பேட்டரையும் நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு வேறு ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. நம்ம ரெடி பண்ண பேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 மால்புவா ரெடியாக இருக்குங்க. சுகர் சிரப்பும் கரெக்டாகவே இருந்துச்சு. நம்மளோட மால்புவாவுமே போதுமான அளவு சுகர் சிரப்பு நல்லாவே உறிஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பாதாம் இல்லை பிஸ்தாவை கட் பண்ணி நம்ம தூவிக்கலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்ட சில்வர் பேப்பர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஜூஸியான
சுவையான மால்பூவா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா வீட்டில் உள்ளவங்க பெரியவங்கலேருந்து சிறியவங்க வர வைக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் கூட உங்களை செஞ்சு கேட்பாங்க. அந்தளவுக்கு இது உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த மால்பூவா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். பாய்.